பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன். மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? பசி எடுத்ததா? மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா? பசியும் உணவுமே ஆதிநிலை, அதோட துவங்குவோம். புரியுதுங்களா? எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணலாங்க. ஆனால் உண்மை என்பது சிம்பிளாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நான் புரியாத மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம். எளிமையாக புரிஞ்சுங்க. கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்க போகிறீங்களா, இல்லை எளிமையாக புரிஞ்சுக்க போகிறீங்களா? விநாயகர் முருகர் அப்படின்னா என்ன? அவர் ஏன் தாய் தந்தையை சுற்றி வந்து ஞானத்தை பெற்றார்? ஞானப்பழன்றாங்க. ஞானப்பழம் கிடையாது, ஞானத்தை வென்றார் அவர். முருகப்பெருமான் என்பவர் ஏன் கஷ்டப்பட்டார்? அதெல்லாம் பார்க்கலாம், பின்னாடி கண்டினியூவாக வரும். புரியுதுங்களா? நிறைய அற்புதமான வந்து ஒரு சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிங்க. ஏன் விநாயகர் வந்து கஷ்டப்படல, முருகர் ஏன் கஷ்டப்பட்டார்? அதே கேள்வி இன்றைக்கே கேட்டுடுறேன். கஷ்டப்பட்டு வாழ போகிறீங்களா, இல்லை ஒரு உண்மை என்பது எளிமையாக இருக்கும் அதை கூட வாழ போகிறீங்களா? உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்க. இப்போ நான் முடிவுக்கு வந்துட்டேன், எல்லா இடமும் போய் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்துக்கு ரெண்டுத்துலேயும் பார்த்துட்டு அதில் நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தது. இப்போ வந்துட்டேன், சுதந்திரமாக நான் வாழ்கிறேன். நான் யாருக்கும் இப்போ அடிமையாக இல்லை, யாருக்கும் நான் கட்டுப்பட வேண்டியதில்லை. இரண்டுக்கு மட்டுமே நான் கட்டுப்படுவேன். என்னுடைய உடலுக்கு நான் கட்டுப்படுவேன், உடலுக்கு வெளியே இருக்கிற வானத்துக்கும் பூமிக்கும் நான் கட்டுப்படுவேன். அப்போ என்னுடைய உடலுக்கு கட்டுப்படுறேன், வானத்துக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக வாழ்கிறேன் பாருங்க. ஆனால் நீங்கள் பாருங்களா, இங்கேருந்து அங்கே ஓடுறீங்க, அங்கேருந்து இங்கே ஓடுறீங்க, இங்கேருந்து இங்கே ஓடுறாங்க, எல்லாத்தையும் நம்ம தேடி ஓடுறோமே. ஒன்று சிந்தித்து பாருங்களேன், உங்களுக்குள்ளே கேள்வி கேளுங்க. எங்கிட்ட கேட்கணும். நம்ம இன்றைக்கெலாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் இது அது இப்படி அப்படி இது அதுன்னு எல்லாத்தையும் இப்போ பாடத்துக்குள்ளே போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறேன், பாடத்துக்குள்ளே போகிறோம், எல்லாத்தையும் தேடி ஓடுறோம். ஆனால் இரவு வருது, தூக்கம் வருது, எல்லாத்தையும் மறக்கடிச்சிச்சு. பார்த்தீங்களா? அப்போ இந்த உடம்பு என்ன சொல்லுது? நீ கற்றுக்கந்தெல்லாம் வேஸ்ட்டு, மறந்துடுன்னு சொல்லுது. புரியுதுங்களா? அப்போது பிறரிடம் அறிந்த அறிவை இந்த உடல் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அந்த அளவுக்கு சுய அறிவை மட்டும் ஏற்றுக்கொள்ளுது. புரியுதுங்களா? நன்றி, மகிழ்ச்சி. பசியத்தான் சாப்பிடுங்க. புரியுதுங்களா? பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. நன்றி, மகிழ்ச்சி.